15 மினிட்ஸ்க்குள்ள நான் சொல்றேன். 15 மினிட்ஸ்க்குள்ள அது பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். இந்த லெசன் நம்ம என்சிஆர்டியில் 11th ஸ்டாண்டர்டுக்கு செகண்ட் லெசனாக இருக்குது. இது பாட்னிலையும் கேட்பாங்க, ஜுவாலஜிலையும் கேட்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் பாட்னி பார்ட்டில் தான் இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த லெசனை ஒரு 15 மினிட்ஸில் நான் சொல்லிட்டேன். ஸோ படிக்க முடியுமானா கண்டிப்பாக நம்மளால முடியும். என்சிஆர்டியை ஃபஸ்ட்டு இந்த லெசனை ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிவிட்டு இந்த லெசனை ஒரு ஷார்ட் கீயாக வந்து என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் எழுதியிருக்கேன். ஸோ இந்த நோட்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 5லேருந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த வீடியோஸை ஒரு லெசனை ஒரு மொத்த லெசனை ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே நம்மளால் பார்த்து முடிக்க முடியும். ஸோ பார்க்கலாமா இந்த லெசனை? ஓகே, எல்லாமே என்சிஆர்டி பேஸ் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த லெசனை படிக்கிறதுக்கு முன்னாடி அவுட்லைனை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே, பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். இதில் அவுட்லைன் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் மொனீராலாம் வரதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ட்ரோடக்ஷன்ல அரிஸ்டாட்டில் என்ன பண்ணாரு, என்னென்ன ஃபிளாஸ் இருந்துச்சு, லினேயஸ் என்ன பண்ணாரு, என்ன ஃபிளாஸ் இருந்துச்சு, பெந்தம் ஹூக்கர், ஆர்ஹெச் விட்டேக்கர், டேபிளர் காலம், ஆர்ஹெச் விட்டேக்கரோட அந்த 5 கிங்டம் டேபிளர் காலம், காரல் ஊஸோட 3 டொமைன் அண்ட் இயர்லியர் கிளாசிஃபிகேஷனோட டிஸ்அட்வான்டேஜஸ். இதை பார்த்தீங்கன்னாவே அந்த இனிஷியல் பார்ட் இந்த லெசனை முடிச்சு விட்டுலாம். அடுத்தது மொனீரால வந்து பார்த்தோன்னா ஆர்கி பாக்டீரியா, அதில் 3 எக்ஸாம்பிள். யூ பாக்டீரியாவில் ஆட்டோட்ராபிக் பாக்டீரியா, ஹெட்டிரோட்ராபிக் பாக்டீரியா. ஆட்டோட்ராபிக் பாக்டீரியாவில் ஃபோட்டோசின்ஸில் சைனோபாக்டீரியா, ஹெட்டிரோட்ராபிக் பாக்டீரியாவில் மைக்கோபிளாஸ்மா அண்ட் பிளான்ட்டுக்கும் அனிமலுக்குள்ள டிசீஸு. அண்ட் நெக்ஸ்ட் ப்ரோட்டிஸ்டால கிரைசோஃபைட்ஸ், டைனோஃபிளாஜிலேட், யூக்ளினாய்ட், ஸ்லைம் மோட்ஸ். And next protozomes divided into amoeboid, flagellated, ciliated and sporosomes. சரி, இதை தாண்டி முடிச்சிங்கன்னா ஃபங்கை வருவாங்க. Phycomycetes, Ascomycetes, Basidiomycetes, Deuteromycetes. அடுத்தது பிளான்டேல ஆல்கே பிரைஃபைட்ஸ். இதை நீங்க பிளான்ட் கிங்டம்ல படிப்பீங்க. அனிமல் வந்து நம்மளுக்கு 11 இருக்கும், அது அனிமல் கிங்டம்ல படிப்பீங்க. பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனா இன்ட்ரோடக்ஷன்ஸ், மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, இந்த 3 தான் கேட்பாங்க. அது கூட வைரஸ் அண்ட் வைராய்ட், அந்த வைரஸ், வைராய்ட், பிரியான்ஸ், லைக்கன்ஸ், இதை பத்தி படிப்பீங்க. பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். இப்போ பார்த்தோன்னா இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா இயர்லியர் கிளாசிஃபிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. எதை பேஸ் பண்ணி பண்ணாங்கன்னா ஃபுட்டு, ஷெல்டர், கிளாத்திங், இதை பேஸ் பண்ணி மாதிரி தான் ஆர்கனிசமை பிரிச்சாங்க. அதில் இயர்லியஸ்ட் சயின்டிஃபிக்கலாக பண்ணதில் வந்து பார்த்தோன்னா நம்ம அரிஸ்டாட்டல் இருக்காரு. இது வந்து பார்த்தோன்னா சிம்பிள் மார்பாலஜியில் பிளான்ட்டை, ட்ரீ, ஹர்பு, ட்ரீ, அதை பிளான்ட்டை பிரிச்சாரு. அனிமல்ஸ்ல அனீமியான்னு சொல்லி இத்தனை 2 குரூப்பாக பிரிச்சாரு. அண்ட் லினேயஸ் வந்து பார்த்தோன்னா இயர்லியர் சிஸ்டம்ல ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் பண்ணவர் இவர் தான். ஆனா இவர் பிரிச்சதுல வந்து பார்த்தோன்னா பிளான்ட், அனிமல் தான் பிரிச்சாரு. இதுல நிறைய நம்பர் ஆஃப் ஆர்கானிசம் எந்த கேட்டகரியும் சேர்க்கல, இன்அடிக்குவேட்டா இருந்தது. இப்போ ஒரு போதுமான அளவுக்கு அது இல்லை. அடுத்தது வந்து பார்த்தோன்னா லினேயஸ் தான் 2 கிங்டம் செக்ஷுவல், ஆர்டிஃபிஷியல் சொல்லுவாங்க. அதை பிளான்ட், அனிமல் பிரிச்சாரு. இதுல தான் வந்து நிறைய நம்பர் ஆஃப் ஆர்கானிசம் 2த்துலயுமே கேட்டகரியில சேரல. அண்ட் நாட் இன்க்ளூடட்னா இவர் வந்து சில கிரைட்டீரியாவை இவர் சேர்க்கவே இல்லை. அது என்னன்னா யூகேரியாட்டிக், ப்ரோகேரியாட்டிக்கா அவர் சேர்க்கவே இல்லை. யூனிசெல்லார், மல்டிசெல்லாரா அவர் தொடவே இல்லை. அதை டிஃபரன்ஷியேட்டே பண்ணி காட்டல. போட்டோசிந்தட்டிக் ஆல்கே, நான் போட்டோசிந்தட்டிக் ஃபங்கஸ் அவர் பிரிச்சு காட்டல. இதெல்லாம் வந்து 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கரோலஸ் லினேயஸ் இதெல்லாம் பண்ணாம விட்டார். இதனால நிறைய தாக்கம் ஏற்பட்டது. சில அதர் கேரக்டர்ஸ், கிராஸ் மார்பாலஜி கேரக்டர்ஸ் கூட செல் ஸ்ட்ரக்சர், அது யூனிசெல்லாரா, ப்ரோகேரியாட்டிக்கா, யூகேரியாட்டிக்கா, நேச்சர் ஆஃப் வால், கைட்டினா, செல்லுலோசிக்கா, அது அண்ட் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ஆட்டோட்ராபிக்கா, ஹெட்டிரோட்ராபிக்கா, ஹேபிட்டட் வந்து அது எந்த இடத்துல வாழுது, தண்ணிலையா, தரையிலையா, அண்ட் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்சுவலா, செக்ஷுவலா, வெஜிடேட்டிவா, எவல்யூஷனரி ரிலேஷன்னா ஃபைலோஜெனி, இதெல்லாம் சேர்த்திருந்தா கிளாசிஃபிகேஷன் நல்லா இருந்திருக்கும்னு நினைச்சாங்க. அதுல ஒரு 6 கேட்டகரியில ஒரு 5 வந்து யாருன்னா நம்ம ஆர்ஹெச் விட்டேக்கர் சேர்த்தாங்க. இவர் தான் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். செல் ஸ்ட்ரக்சர், பாடி ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ரீப்ரொடக்ஷன், ஃபைல், இந்த பாயிண்ட்டை நம்மளுக்கு நீட்ல கேட்பாங்க. நெக்ஸ்ட் காரல் ஊர்ஸ் என்ன பண்ணாருன்னா 6 கிங்டம் 3 டொமைனா பிரிச்சாரு. ஆர்கியா பாக்டீரியாவுக்கு ஒரு டொமைன், யூகேரியாட்டிக் சொல்லி 3வது டொமைன்ல அது கீழே புரோட்டிஸ்டா, பிளான்ட், ஃபங்கை, அனிமலை வந்து மொத்தமா குரூப் பண்ணி வச்சாரு. சரி, இதெல்லாம் முடிச்சிட்டோம். இதெல்லாம் நம்ம படிச்சு முடிச்ச அப்புறம் இயர்லியஸ்ட் கிளாசிஃபிகேஷன் நிறைய குறைபாடுகள் இருந்தது. 4 குறைபாடுகள். அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா பாக்டீரியா மொனீரால வரும், ப்ளூ கிரீன் ஆல்கே, சைனோபாக்டீரியா இதுவும் மொனீரால வரும். இந்த 2 பேரும் மொனீரால வரும். அண்ட் ஃபங்கை, மாசஸ், பிளான்ட்ல பிரையோஃபைட்ஸ், ஃபர்ன்ஸ், டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்போம், என்ஜோஸ்போம், இந்த 7 பேருக்குமே செல்வால் இருக்கிற காரணத்தினால் மட்டுமே பிளான்ட் கிங்டம் வச்சாங்க. யாரு? ஆனா அது தப்பு இல்லை. ஏன்னா மொனீரா, பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே எல்லாம் வந்து மொனீரால வருவாங்க. ஃபங்கை ஒரு தனி கிங்டம்லேயே வருவாங்க.
அதனாலதான் இதுல நிறைய குறைபாடுகள் ஃபிளாஸ் இருந்துச்சு. இயர்லியர் கிளாசிபிகேஷன்ல எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து ஒன்னா வச்சாங்க. எது பேஸ் பண்ணினா ப்ரோகேரியோட்டிக் யூகேரியோட்டிக்கா ஒன்னா வச்சாங்க, யூனிசெல்லார் மல்டிசெல்லார் ஒன்னா வச்சாங்க. கிளாமிடோமோனாஸ் ஒரு யூனிசெல்லார், பட் ஸ்பைரோகேரா ஒரு மல்டிசெல்லார். ஹெட்டிரோட்ராபஸ் ஆர்கானிசம் வந்து ஒரு ஃபங்கை, ஆட்டோட்ராபிக் கிரீன் ஆல்கே. என்னதான் ஃபங்கையும் பிளான்ட்டுக்கும் செல்வால் இருந்தாலும் ஃபங்கையோட செல்வால் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின், பட் பிளான்ட்டோட செல்வால் மேட் ஆஃப் செல்லுலோஸ். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து என்ன பண்ணாங்க, பிளான்ட் கிங்டம் வச்சாங்க. எப்போ RH விட்டேக்கருக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா, நான் இந்த இடத்துல ஒரு கீவேர்டு வச்சிருக்கேன். மெரைன்னா எம், ஃப்ரெஷ் வாட்டர்னா எஃப், டெரஸ்ட்ரியல்னா டீன்னு கொடுத்துருங்க. இதுல வந்து பார்த்தோன்னா மொனீராவை ப்ரோகேரியாட்டிக் யூனிசெல்லார் பாக்டீரியா தான் ஒரு சோல் மெம்பர். அதுல இம்பார்ட்டன்டா மொனீரானாவே பாக்டீரியா தான்டா. இல்ல காக்கஸ்னா ஸ்பெரிக்கல், பெசிலஸ்னா ராடு, விப்ரியம்னா கமா ஷேப் அண்ட் ஸ்பைரிலம்னா எஸ் ஷேப். எக்ஸ்டென்சிவ் மெட்டபாலிக் டைவர்ஸ்னா பயங்கர கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நிறைய வித்தியாசமா இருக்கும். சில பேர் ஆட்டோட்ராபிக்கா இருப்பாங்க, பல பேர் ஹெட்டரோட்ராபிக்கா இருப்பாங்க. இதுல ஆர்கிபாக்டீரியான்ற ஒரு குரூப்ல 3 எக்ஸாம்பிள். எக்ஸ்ட்ரீம் சால்ட்ல இருந்தா ஹாலோஃபில்ஸ், ஹாட் ஸ்ப்ரிங்ல இருந்தா தெர்மோசிடோஃபில்ஸ், மார்ஷி ஏரியா செதன்னு இருந்தாங்கன்னா அது மெத்தனோஜன்ஸ். அதான் மீத்தேனை ப்ரொடியூஸ் பண்ணோம். ஆடு மாடோட கட் ஏரியாலையும் மீத்தேனை ப்ரொடியூஸ் பண்ணோம். யூ பாக்டீரியா வந்து ரிஜிட் செல்வால், ஆர்கி பாக்டீரியா கம்பேர் பண்ணும்போது சைனோபாக்டீரியா வந்து ஒரு போட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ராபிக் பாக்டீரியா. MEFTனா மெரைன் ஃப்ரெஷ் வாட்டர் டெரஸ்ட்ரியல். கொலோனியல் ஃபார்முக்கு ஜெலட்டினஸ் ஷீத் இருக்கும். எக்ஸாம்பிள் எட்டிரோசிஸ்ட் வச்சிருக்கவங்க நாஸ்டாக் அனபீனா. அடுத்தது கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராபிக் பாக்டீரியா. இது வந்து இன்ஆர்கானிக் நியூட்ரிஷனை ஆக்சிடைஸ் பண்ணும், ரீசைக்கிளிங் சில நியூட்ரிஷன் பண்ணுது. எப்படின்னா நான் ஐபிஎஸ் ஆகிட்டு நைட்ரோஜன் கார்ல போட்டு போனேன். நான்னா நைட்ரேட் அமோனியா நைட்ரைட்ஸ், ரீசைக்ளிங்னா அயான் பாஸ்பரஸ் சல்ஃபர் ஐபிஎஸ், நான் ஐபிஎஸ் ஆகிட்டு நைட்ரோஜன் போட்டு போனேன். ஹெட்டிரோட்ராபிக் பாக்டீரியா காலரா, டைஃபாய்ட், சிட்ரஸ் கேங்கர். இல்ல சிட்ரஸ் கேங்கர்ஸ் மட்டும் பிளான்ட், மற்ற 3மே அனிமல் டிசீஸா வருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் மைக்கோபிளாஸ்மானா 4 கீ கேரக்டர்ஸ். செல்வால் இருக்காது, அனரோபிக் கண்டிஷன், ஸ்மாலஸ்ட் 0.3 மைக்ரோமீட்டர், செல் த யூனிட் ஆஃப் லைஃப்ல வரும், அண்ட் பேத்தோஜெனிக் டு த பிளான்ட் அண்ட் அனிமல். இதை தாண்டிட்டு ரீப்ரொடக்ஷன் பார்த்தோன்னா ஃபிஷன், ஸ்போர்ஸ், செக்ஷுவலா பண்ணும்போது ஒரு பிரிமிட்டிவ் டிஎன்ஏ ஒரு பாக்டீரியால இருந்து இன்னொரு பாக்டீரியா. புரோட்டிஸ்டான் வந்து பார்த்தோன்னா யூகேரியாட்டிக் யூனிசெல்லார், மொனிரானா ப்ரோகேரியாட்டிக் யூனிசெல்லார், பட் புரோட்டிஸ்டா யூகேரியாட்டிக் யூனிசெல்லார். வெல் டிஃபைன்டா இந்த கிங்டம் இருக்காது. இதுல கிரைசோபைட்ஸ்னா டயட்டம் அண்ட் டெஸ்மிட், ஃப்ரெஷ் வாட்டர்லயும் இருப்பாங்க, மெரைன்லயும் இருப்பாங்க. பிளாங்க்டான்னு சொல்லுவாங்க. ஃப்ளோட்டட் பாசிவ்னா தண்ணியோட தண்ணியா போவாங்க. அண்ட் டயட்டம் சோப்பு டப்பா மாதிரி இருப்பாங்க, அதுல சிலிக்கா இருக்கும். அது ரொம்ப வருஷம் அக்குமுலேட் ஆச்சுன்னா டயட்டமெசிஸ். இது ஒரு 3 விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் சீப் ப்ரொடியூசர் இந்த ஓஷன் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். டைனோபிளாஜெல்லாம் மோஸ்ட்லி மெரைன்ல இருப்பாங்க. RYGB ஸ்கொயர்னா ரெட், எல்லோ, கிரீனு, பி ஸ்கொயர்னா ப்ளூ அண்ட் பிரவுன் அப்படின்னு சொல்லலாம். காக்ரோச் இருந்தா பிளாக் அண்ட் பிரவுன் சொல்லுவாங்க. ஸ்டிப் செல்லுலோசிக் பிளேட் இருக்கும். இது கோனியோலக்ஸ் ரெட்டைடு டாக்ஸின் ப்ரொடியூஸ் பண்ணி அதர் ஆர்கானிசம் சாவடிச்சிடும். அடுத்தது வந்து யூக்ளினாய்ட். இது மோஸ்ட்லி ஃப்ரெஷ் வாட்டர்ல தான் இருப்பாங்க. புரோட்டீன் வந்து அந்த செல்வால்ல வந்து செல்லுலோஸ் போல புரோட்டீன் இருக்கும், பெலிக்கல், அதனால ஃபிளெக்சிபிள் ஆவாங்க. 2 ஃபிளாஜெலா இருக்கும், அது அன்ஈக்குவல் ஃபிளாஜெலா, ஒன்னு ஷார்ட் ஒன்னு லாங்கு. லைட் இருக்கும் போது ஆட்டோட்ராபிக்கா இருக்கும், லைட் இல்லாத போது ஹெட்டிரோட்ராபிக்கா இருக்கும். இதுல இருக்க பிக்மெண்ட்டும் ஹையர் பிளான்ட்ஸ் இருக்க ஜிம்னோஸ்போம், ஏஞ்சல்ஸ்போம்ல இருக்க பிக்மெண்ட்டும் ஒரே தான், குளோரோஃபில் பிக்மெண்ட். அண்ட் யூக்ளினா ஸ்லைம் மோட்ஸ் வந்து ஃபேவரபிள் கண்டிஷன், சாப்ரோஃபைட்டிக் எல்லாருமே சூட்டபிள் கண்டிஷன்ல பிளாஸ்மோடியம் என்ற ஒரு உருமாற்றத்தை தருவாங்க. அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல ஃப்ரூட்டிங் பாடி ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்போர்ட்ஸ்க்கு உண்மையான செல்வால் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் புரோட்டோசோம் எல்லாருமே ஹெட்டிரோட்ராப், பிரிடேட்டரா இருப்பாங்க, பாராசிட்ஸா இருப்பாங்க. இவங்கதான் எல்லாரும் பிலீவ் பண்றாங்க இவங்க தான் அனிமலோட பிரிமிட்டிவ் முன்னோர்கள். அமீபாய்டுல வந்து ஃப்ரெஷ் மெரைன், மோஸ்ட் சாயில், மாய்ஸ்ட் சாயில். அமீபா, என்டமீபா. ஃபிளாஜெலேட்டட் வந்து ஃப்ரீயா இருப்பாங்க, பாராசிட்டிக்கா இருப்பாங்க, ட்ரிபானோசோமா, ஸ்லீப்பிங் சிக்னஸ். சீலியேட்டட் வந்து கல்லெட்டு, அப்படியே அப்படி வளைஞ்சு அப்படியே சாப்பாடு உள்ள போவாங்க, நம்ம படிச்சோம். பாராமீசியம். ஸ்போரோசோம் இன்ஃபெக்டட் ஸ்போரோசோம் நோட்டோரியஸ் கூட. பிளாஸ்மோடியம், இங்க இருக்க பிளாஸ்மோடியம் ஆர்கானிசம் பேர், அவங்க மலேரியா காஸ் பண்ணுவாங்க. ஆனா இங்க இருக்கிறது அந்த பாடியோட நேம். ஸ்லைம் மோட்ஸ்ல வந்து பிளாஸ்மோடியம். அடுத்தது ஃபங்கை லாஸ்ட். ஹெட்டிரோட்ராபிக் வந்து டைவர்சிட்டி ஆஃப் மார்பாலஜி ஹேபிட்டட் இருப்பாங்க, ரொம்ப காஸ்மோபாலிட்டன், எல்லா இடத்துலயும் இருப்பாங்க, வார்ம் அண்ட் ஹியூமிட் பிளேஸ்ல இருப்பாங்க. அண்ட் ஸ்போர்ஸ் வந்து ஹைஃபை ப்ரொடியூஸ் பண்ணி ஹைஃபை மைசிலியமா ப்ரொடியூஸ் பண்ணும். சிம்பயாட்டிக்கா நான் இதை கொடுப்பேன் அதை கொடுப்பேன்னா லைக்கன்ஸ் வந்து ஆல்கே, ஃபங்கை 2 பேரும் சிம்பயாட்டிக்கா இருப்பாங்க. மைக்ரோவைஸால அதோட ரூட்டும் பிளான்ட்டோட ரூட்டும் அண்ட் ஃபங்கையும் சிம்பயாட்டிக்கா இருப்பாங்க. ரீப்ரொடக்ஷன் ஏசெக்சுவலா கொனிடியா, ஸ்பொராஞ்சியம், ஜூஸ்போர். செக்சுவலா ஃப்ராக்மெண்டேஷன், ஃபிஷன், பட்டிங், வெஜிடேட்டிவா. செக்சுவலா ஊஸ்போர்ஸ், ஏஸ்போர்ஸ் அண்ட் பெசிடியோஸ்போர்ஸ் வருவாங்க.
அண்ட் இதை தாண்டி படிச்சோம்னா செக்ஷுவல் சைக்கிள், பிளாஸ்மோகேமி ரெண்டுத்தோட சைட்டோபிளாசம் ஃபியூஸ் ஆயிடும், கேரியோகேமி நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகும், அப்புறம் ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ் வரும். டைகேரியாட்டிக் ஃபேஸ் வந்து பார்த்தோன்னா டைகேரியாட்டிக்னா N+N இருப்பாங்க, 2N ஃபியூஸா இருக்க மாட்டாங்க. அது அஸ்கோமைசிட்ஸ், பெசிடியோமைசிட்ஸ் இருப்பாங்க. அடுத்தது 4 குரூப். ஃபைகோமைசிட்ஸ்னா அக்வாட்டிக், டீகேயிங் வுட், ஆப்ளிகேட் பாராசிட்னா சில இதுல மட்டும்தான் குரூப் ஆஃப் பாராசிட்ஸா இருப்பாங்க. சீனோசைட்டிக்னா ஏசெப்டேட் மைசீலியம், ஏசெக்சுவல் ஜூஸ்போர் அண்ட் அப்ளானோஸ்போர். எண்டோஜீனியஸ்லினா வந்து பார்த்தோன்னா ஸ்போர்ஸ் உள்ள இருந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஐசோகேமி, அன்ஐசோகேமி, ஊகேமஸா இருப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்தோன்னா ராம்னு படிச்சுக்கோங்க, ரைசோபஸ் அல்புகோ மியூக்கர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அஸ்கோமைசிட்டஸ், பெசிடியோமைசிட்டஸ். இது வந்து ஒரு சாக் ஃபங்கஸ், இது வந்து ஒரு கிளப் ஃபங்கஸ். அண்ட் இது வந்து மல்டி செல்லுலார், இதுவும் மல்டி செல்லுலார் தான். யூனிசெல்லார் ஈஸ்ட் இருப்பாங்க, இங்க பிராக்கெட் ஃபங்கஸ், பஃப் பால். இவங்க சாப்ரோஃபைட்டிக் அழுகின பொருள் வருவாங்க, டீகம்போசர், பாராசிட்டிக். கோப்ரோஃபிலஸ்னா சாணியில வர்றவங்க. அண்ட் செப்டேட். ஃபைகோமைசிட்ஸ் மட்டும்தான் ஏ செப்டேட், மற்றவங்க எல்லாருமே செப்டேட். ஏசெக்சுவலா கொனிடியா ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க எக்ஸோஜினஸ்லி. செக்சுவலா அஸ்கோஸ்போர்ஸ் பண்ணுவாங்க எண்டோஜினஸ்லி, உள்ளார்ந்து ப்ரொடியூஸ் ஆவாங்க. ஃப்ரூட்டிங் பாடி இங்க அஸ்கோகார்ப், இங்க ஃப்ரூட்டிங் பாடி பெசிடியோகார்ப். இங்க வந்து அஸ்கோஸ்போர், செக்சுவல் ஸ்போர், இங்க பெசிடியோஸ்போர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து நாப்பிய கேள்விப்பட்டேன், நியூரோஸ்போரா அஸ்பெர்ஜிலஸ் பெனிசிலியம் பெசிசா. இது வந்து எதுவும் இல்லை, நாப்பிய கேள்விப்பட்டேன், நியூரோஸ்போரா அஸ்பெர்ஜிலஸ் பெனிசிலியம் பெசிசா ஈஸ்ட் கேள்விப்பட்டேன், கிளாவிசெப்ஸ். அதே மாதிரி இவங்களும் க்ரோ இன் சாயில், பாராசிட்டிக், செப்டேட். அண்ட் ஏசெக்சுவல் வெஜிடேட்டிவ் மூலியமா ஃப்ராக்மெண்டேஷன், செக்சுவல் ஆர்கன் ஆப்ஷன். பட் பெசிடியம்ன்ற ஒரு இதுல தான் வந்து பெசிடியோ கார்ப் வருவாங்க, எக்ஸோஜீனஸ்லி. இது அகாரிகஸ், உஸ்டிலாகோஸ் மட்டும் பக்சீனியா ரஸ்ட். ஓகேவா? அவ்வளவுதான். இந்த 4 பேஜ் நீங்க படிச்சாவே போதும். ஃபங்கைக்கு மட்டும் ராம் நாப்பிய கேள்விப்பட்டா, அகரிகஸ், உஸ்டிலாகோ, பக்சீனியா, கேட் வந்து சாப்பிட்டு போச்சு. இந்த கான்செப்ட் நீங்க ஞாபகம் வச்சா போதும். சரி, இதை தாண்டி சார் நீங்க இப்போ என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நிமிஷம்டா, இது இருக்கு பாரு. இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளால ஒரு 10 மினிட்ஸ்ல ஒரு லெசனே நம்மளால முடிக்க முடியும். ஒன்ஸ் அந்த லெசனை நம்ம கரெக்டா படிச்சு முடிச்சோம்னா 10 மினிட்ஸ்ல நம்மளால ஒரு ஷார்ட் கீ நோட்ஸ் NCERT பேஸ் பண்ணி எழுதணும்னா நம்மளுக்கு நீட்டுக்கும் சூப்பரா யூஸ் ஆகும், அண்ட் CBSE போர்டுக்குமே அது யூஸ் ஆகும். ஸோ இதை வந்து எக்ஸ்ப்ளோர் த பேட்ச் நாங்க என்ன சொல்ல வரோம்னா, உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் கிளாஸ் 11க்கு பேட்ச் போயிட்டு இருக்கு. நீங்க PW ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃபோன் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அதில் ஒரு OTP ஜென்ரேட் ஆகும். அது மூலியமா நீங்க PW தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் 11th கிளாஸ்லயும் போயிட்டு யூடியூப்ல நடந்தாலும் அதோட நோட்ஸை நீங்க சப்ஜெக்ட் வைஸ் பார்க்கலாம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்ன்னு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன், தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் 12க்குமே உங்களுக்கு வந்து இருக்கு, 11th 12th. சரி, நீங்க இதுவும் இல்ல, இதுவும் வேணாம்னு நினைச்சீங்க சார், நான் CBSE படிக்கிறேன்னா CBSE 10க்குமே இருக்கு, அண்ட் CBSE 12க்குமே இருக்கு. ஓகே, CBSE 12க்குமே இருக்கு. சரி, TBS இதெல்லாம் வந்து ஃப்ரீ பேட்சஸ். இது வந்து யூடியூப்ல ஃப்ரீயா உங்களுக்கு இந்த பேட்சஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேட்ச் நீங்க வந்து யூடியூப்ல வீடியோ பார்த்துருவோம், அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இப்போ நீங்க எடுத்த நோட்ஸ்லாம் எங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுல இப்போ நான் வந்து பாட்னி எடுக்கிறேன், பிரைட்டன் சார் என் பேர். அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் டீச்சர் இருக்காங்க. அவங்களோட ஹேண்ட் ரிட்டன் லெக்சர் நோட்ஸ், DPP இது எல்லாமே உங்களுக்கு பிசிக்ஸ் வால ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க எந்த பேட்ச் சேர்றீங்களோ அந்த பேட்சுக்கு நீங்க போனீங்கன்னாவே உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்தோன்னா நீட் தமிழ்னு போட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டா யக்கின் நீட் தமிழ் 2027 அது ஒரு பெய்டு பேட்சா போயிட்டு இருக்கு நீட் பசங்களுக்கு தமிழ்ல. அண்ட் அமரன் வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட் பசங்களுக்கு பெய்டு பேட்ச். அதை தாண்டி ஃப்ரீ பேட்ச் இவ்வளோ இருக்கு. நீங்க இது மூலியமா நோட்ஸ் எடுத்துக்கலாம், அவங்களோட லெக்சர் நோட்ஸ், DPP இது எல்லாமே வரும். அண்ட் டைம் ஸ்டாம்ப் கூட எந்த இடத்துல எதை நடத்திருப்போம் அதை கூட மென்ஷன் பண்ணும். ஸோ இதெல்லாமே யூஸ் பண்ணுங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா பசங்களா, CBSE பசங்களா இருந்தாலும் சரி, நீட் படிக்கிற பசங்களா இருந்தாலும் சரி, பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் அந்த ஒரு லெசன் பெரிய லெசன் தான். ஆனால் அதை நம்ம ஒரு 10 மினிட்ஸ்ல ரிவிஷன் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்க அதை ஒரு வாட்டி ஒரு ரீட் கொடுத்தீங்கன்னா நம்மளால ஷார்ட் நோட்ஸ்லாம் நம்மளால கிராக் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க சார், செம யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் பசங்களா, தேங்க்யூ ஸோ மச்.